அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முதலிடம் நிலேபா ஸ்வீட்டி. அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இரண்டாம் இடம் ஜெயராணி. அரசு மேல்நிலைப்பள்ளி அரசூர் இ பாலசுப்ரமணியம் முதலிடம். எஸ் ரோகன் இரண்டாம் இடம். அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணம்பாளையம் தேவதர்ஷினி டி முதலிடம். இரண்டாம் இடம் கே பிரதீபா. அரசு மேல்நிலைப்பள்ளி பீடம்பள்ளி முதலிடம் எம் சுதர்சன். இரண்டாம் இடம் எம் நயோனிகா. அரசு மேல்நிலைப்பள்ளி இருகூர் ஏ பியூலா ரோஸ்லின் முதலிடம். இரண்டாம் இடம் என் ஸ்வேதா. அரவிந்தகுமார் முதலிடம். இரண்டாம் இடம் வி மெர்லின் கிறிஸ்டினா. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சூலூர் வி ஹரீஷ்ராஜ் முதலிடம். இரண்டாம் இடம் ஜி விபின். அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வி தாரணி முதலிடம். இரண்டாம் இடம் பி ஸ்ரீநிதி. அரசு மேல்நிலைப்பள்ளி அரசூர் வி விஸ்வநாதன் முதலிடம். ஏ வர்ஷா மீண்டும் ஒரு முதலிடம். ஆர் ஹரிதா இரண்டாம் இடம். அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணம்பாளையம் எஸ் ராகுல் முதலிடம். பி சிவசங்கரி இரண்டாம் இடம். மாணவர்கள் கரகோஷங்களை எழுப்பி பரிசு பெற்ற மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தலாம். அரசு மேல்நிலைப்பள்ளி பீடம்பள்ளி ஆர் பாவனா முதலிடம். என் சாதனாசிரி இரண்டாம் இடம். அரசு மேல்நிலைப்பள்ளி இருகூர் ஆர் சரண்யா முதலிடம். எஸ் ஜெயஸ்ரீ இரண்டாம் இடம். அரசு மேல்நிலைப்பள்ளி காங்கேயம்பாளையம் எம் ஸ்வேதா முதலிடம். எம் மதன்குமார் இரண்டாம் இடம். அரசு உயர்நிலைப்பள்ளி ராசிபாளையம் ஏ மோனிகா ஸ்ரீ முதலிடம். எம் பிரியதர்ஷினி இரண்டாம் இடம். ஜி தர்ஷினி இரண்டாம் இடம். அரசு உயர்நிலைப்பள்ளி கலங்கள் எஸ் ரித்தன்யா முதலிடம். ஜி மிருத்துலா இரண்டாம் இடம். அரசு உயர்நிலைப்பள்ளி காடம்பாடி கே கனிகா முதலிடம். எஸ் ஜெசிகா இரண்டாம் இடம். அடுத்ததாக நம் பள்ளியில் NMMS தேர்வில் வெற்றி பெற்ற நமது பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கே வெற்றிவேல் 180க்கு 114 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெறுகிறார். எஸ் சபரிநாதன் 180 மதிப்பெண்களுக்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக ஸ்ரீ வசீகரன் 180 மதிப்பெண்களுக்கு 98 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பெறுகிறார். அனைத்து மாணவர்களுக்கும் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுகளை வழங்கிய பெரியோர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் மாணவர்களாக இருந்து நூற்றாண்டு காணும் இந்த பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கி இன்னும் பள்ளிக்கு மென்மேலும் பல சிறப்புகளை செய்ய வேண்டும் என்கிற உந்துதலை, உணர்ச்சியை, ஆர்வத்தை உருவாக்குகிற நோக்கில் சிறப்பு பெறும் முன்னாள் மாணவர்களை பரிசு பெற அழைக்கிறோம். நினைவு பரிசு பெற அழைக்கிறோம். ஓய்வு பெற்ற கல்வித்துறை பணியாளர் திரு தங்கராஜ் அவர்கள், கீர்த்தி பம்ஸ் கம்பசாமி அவர்கள், காங்கேயம்பாளையம் KP பாலகிருஷ்ணன் அவர்கள், சாம்சன் மணிவாசகம் அவர்கள், சுபஸ்ரீ தங்கமாளிகை பழனிசாமி அவர்கள், காளியாபுரம் வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி அவர்கள், அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். வேகமாக இன்னும் இருக்கிற மாணவர்கள் PVC டென்ட் ரவி அவர்களை அழைக்கிறோம். காசிகொண்டமுதூர் மணி என்கிற மணி சுப்பிரமணியம் அழைக்கிறோம். சூலூர் கந்தோஸ் கல்யாணை அழைக்கிறோம். காங்கேயம்பாளையம் கே சின்னசாமி அழைக்கிறோம். சூவே இளமுருகை அழைக்கிறோம். மேட்ரிக் செல்டர்ஸ் வீரமணி வேலுமயில் என அனைவரையும் இங்கே அழைக்கிறோம். வாருங்கள். பள்ளி வளர்ச்சி நிலைக்காக பெருமளவில் தங்கள் ஆர்வத்தை இங்கே வெளிப்படுத்தி இந்த பள்ளியில் நூற்றாண்டு நிறைவு விழாவின் போது மிக பெரும் மாற்றத்தை காண இருக்கிற இந்த பள்ளிக்கு அடிக்கல் நடுகிற விதமாக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பிவிசி டென்ட் ரவி அவர்கள், காசிவனம்புதூர் மணி அவர்கள், சூலூர் சந்தோஷ் கல்யாணி அவர்கள், காங்கேயம்பாளையம் சாந்தி செல்வராஜ் அவர்கள், காங்கேயம்பாளையம் சின்னசாமி அவர்கள், சூவை இளமுருகு, மேட்ரிக் செல்டர்ஸ் வீரமணி வேலுமயில் அவர்கள் அனைவரையும் மேலைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பள்ளிகளில் சுற்றித் திரிந்த வானம்பாடிகளாய் இளமை வாழ்வின் பெரும் பகுதியை தூக்கிச் சுமந்த அன்பு தொட்டிலாய் எமது பள்ளி பல்லாயிரம் கலைஞர்களை உருவாக்கியதில் கர்வம் கொண்டு நிற்கும் எம் பள்ளியும் பிரம்மாதான். சாந்தி செல்வராஜ் அவர்கள், முன்னாள் மாணவர் சாந்தி செல்வராஜ் அவர்கள், முன்னாள் மாணவர் பிவிசி டென்ட் ரவிச்சந்திரன் அவர்கள், ஓய்வு பெற்ற கல்வித்துறை பணியாளர் திரு தங்கராஜ் அவர்கள் பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக 1 லட்சம் ரூபாய் வழங்கி மகிழ்வடைந்திருக்கிறார். நன்றி. காளியாபுரம் மயில்சாமி அண்ணன் அவர்கள், காங்கேயம்பாளையம் KP பாலகிருஷ்ணன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து காங்கேயம்பாளையம் KP பாலகிருஷ்ணன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து கீர்த்தி கந்தசாமி அவர்கள், சாம்சன் மாணிக்கவாசகம், சுபஸ்ரீ தங்க மாளிகை பழனிசாமி அவர்கள், நன்றி. நான் அன்பு அண்ணன் சிவகுமார் அவர்களுடைய அக்கா மகன் மணி என்கிற சுப்பிரமணியம், காசிவனம்புதூர் மணி அவர்களும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர். சிறப்பு செய்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. மணி மேட்ரிக் செல்டர் வீரமணி வேலுமயில் அவர்கள் முன்னாள் மாணவரும் ஆசிரியரும். அள்ளி கொடுத்த நெஞ்சங்களுக்கு நூற்றாண்டு விழா குழுவின் சார்பாக நன்றி. அடுத்து விழாவின் கருத்துரையாக நம் அருகில் உள்ள அப்பநாய்க்கம்பட்டி புதூர் கிராமத்தில் பிறந்து மேலும் ஒரு வாய்ப்பாக இந்த சூலூர் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா நிகழ்வின் தொடர்பாக நிலைத்த வகுப்பறைகளையும் மற்றும் கலையரங்கம், மிகப்பெரிய கலையரங்கத்தையும் அமைத்து தர இங்கே முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டு விழா நினைவாக அண்ணன் சேமா வேலுச்சாமி அவர்கள், முன்னாள் மாணவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேமா வேலுச்சாமி அவர்கள் 2 வகுப்பறைகள் கட்டித்தர இங்கே இசைவு தந்திருக்கிறார். ஆர்விஎஸ் திரு KV குப்புசாமி அவர்கள் 2 வகுப்பறைகள் கட்டித்தர இங்கே இசைவு தந்திருக்கிறார். ஆர்விஎஸ் திரு KVK செந்தில் கணேஷ் அவர்கள் 2 வகுப்பறைகள் கட்டித்தர இங்கே இசைவு தந்திருக்கிறார். இந்த சூலூர் பள்ளியின் முன்னாள் மாணவரும்
சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அவர்களுடைய இளவலுமான அபெக்ஸ் சு வணங்காமுடி அவர்கள் தொடக்க கட்டமாக 25 லட்சம் ரூபாய் இந்த பள்ளி வளர்ச்சி நிதிக்கு வழங்கி இங்கே உருவாக இருக்கிற உள்ளரங்கில் இருக்கிற ஒரு கலையரங்கத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக மகிழ்ச்சியுடன் அறிவித்து நன்றி.